தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற இந்த அற்புதமான காரியம் என்ன? ஹூ இஸ் த எனிமி, யார் எதிரி என்று நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த அற்புதமான வார்த்தைக்கு தாழ்மையாக ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருக்கும் சரீரம் ஆத்மாவிலே பரிபூர்ண விடுதலை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்து வருகிறார். அன்பானவர்களே, நாம் பல சத்துருக்கள் இவர்களாக இருக்குமோ அல்லது அந்த காரியமாக இருக்குமோ என்று வெளியே தேடி கொண்டிருக்கிறோமே தவிர, இன்றைக்கு அநேக கண்கள் மறைக்கப்பட்டவர்கள், கண்கள் திறக்கப்படாத பல நபர்கள், அவர்கள் ஒருவேளை ஊழியக்காரர்களாக கூட இருக்கலாம், ஒருவேளை விசுவாசிகளாக இருக்கலாம், ஒருவேளை பக்தி உள்ளவர்களாக இருக்கலாம். எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் கண்கள் திறக்கப்படாத பட்சத்தில் அவங்களுக்கு யார் எனிமி என்று கண்டுகொள்ளவோ அல்லது அதை அறிந்து அவனை மேற்கொள்றதுக்கோ அவங்களுக்கு பாக்கியம் இல்லாமல் போயிடுது. ரொம்ப பரிதாபத்துக்குரியவர்கள் இந்த பூமியில் ஏறாடும். ஆன்மாண்டவர்களே, இந்த வார்த்தையானது உங்களை உயிர்ப்பிக்கவும் உங்களை தாழ்த்தி இன்னும் நீங்கள் உயர்த்தப்பட வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தோடு கர்த்தருடைய வழி நடத்தின்படி கர்த்தர் கொடுத்த பலத்தினால அவருடைய வெளிச்சத்தின் அடிப்படையில் இதோ வானமும் பூமியும் ஒளிந்தாலும் அழியாத ஒளியாத அவர் வசனத்தை உங்களுக்கு முன்பாக காண்பிக்கிறோம். இப்போ இந்த வசனத்தை கேட்டு இருக்கும்போது அதை செய்யத்தக்க, அதில் ஜெயிக்கத்தக்க பலனையும் அவர் கூட தருகிறார். ஏன்னா he knows all our weakness, isn't it? நம்முடைய பலவீனங்களை அவர் அறிவார், நம்ம எந்த இடத்துல தடுமாறி கொண்டிருக்கோம் என்பதை அறிவார். ஆக இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு எனிமி இருக்கிறான். அவனோட பேர் என்ன தெரியுமா? பயம், ஃபியர் என்று சொல்லக்கூடிய அந்த பயத்தை எப்படி அந்த பொல்லாத எனிமியை மேற்கொள்வது? முதலாவது ஆண்டுடைய ஆலோசனை என்ன என்பதை புரிந்து கொள்வோமா? 2 தீமோத்தேயு புஸ்தகத்தில் முதல் அதிகாரம் 7ஆம் வசனம். When you read 2 Timothy chapter 1 verse 7, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். பலமும் தெளிந்த புத்தியுள்ள அந்த அன்பு நிறைந்த ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறார். இந்த 3 காரியங்கள் நமக்குள்ள இருக்கும்போது புரிந்து கொள்ளுங்கள், பயமுள்ள ஆவியை கொடாமல். ஆக உலகத்துக்குள்ளாக வாழக்கூடியவர்கள் அல்லது உலகம்தான் வாழ்க்கை, உலகத்தில் அழிந்து போகக்கூடிய ஆஸ்தி அந்தஸ்து பேர் புகழ் இதுதாண்டா வாழ்க்கைன்னு நினைக்கிறவங்க எப்போ அவங்க வாழ்க்கை முடிகிற டைமில் பார்த்தீங்கன்னா இப்போ பயந்து கொண்டே இருப்பாங்க. மரண பயம் அவங்களை மூடும், வியாதி குறித்த பயம் அவர்களை மூடிடும், இன்னும் பல காரியங்களை சொல்லலாம். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கு அன்பானவர்களே, அந்த பயம் என்கிற சத்துரு எப்படிப்பட்டவன்? இந்த வசனத்தை தெரிய விடாது, இந்த வசனத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிடக்கூடாது. அவ்வளோதான். என்னாகும்? எதுக்கு எடுத்தாலும் ஒரு பயம் வந்துடும். இன்றைக்கி கூட இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கும்போது உங்கள் உடம்புல சில பகுதியில் ஒருவேளை தலையில் இருக்கலாம், அதாவது வலிகள், உடனே என்ன நினைப்போம்? ஒருவேளை இந்த கேன்சராக இருக்குமா, ஒருவேளை அந்த டியூமராக இருக்குமா? இதை கேட்கும் போதே உங்களுக்கு தோணுது இல்லை? அப்போ இதேமாரி பேசுகிற நம்பர் தானே நீங்கள். அப்போ ஏன் உங்கள் வாழ்க்கையில் அந்த எனிமியாக ஃபியரை ஏன் மேற்கொள்ள முடியலன்னா, F and another F is needed. One side I am talking about the fear, F-E-A-R, and I like to encourage you about the faith, F-A-I-T-H. இந்த ரெண்டுத்தையும் மனசு வச்சுக்கோங்க. அந்த 2Fன்னு மனசில் வச்சுக்கோங்க. ஃபியர் இருக்குதா இல்லை ஃபெய்த் இருக்குதா? ஒரு மனுஷனுக்குள்ள எப்போ பயம் வந்துடுதுன்னா, என்னைக்கு அவன் விசுவாசத்தை புதைச்சிட்டு வந்துடுறானோ அன்னையோட அவன் வாழ்க்கை பயம் வந்துடும். அதோட அர்த்தம் என்னென்னா, ஃபியருக்கு நீங்கள் பரியல் பண்ணணும். இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க, அந்த பயத்தை நான் விரட்டுவேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஆனாலும் இதுக்கு என்ன அவசியம்? பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை அவசியம். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவே ஞானஸ்தானம் பெற்ற பின்பு புறாவை போல அவர் மேல் கர்த்தருடைய ஆவியான இறங்கி வந்தார் என்று பார்க்குறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கே பரிசுத்தாவினுடைய துணை அவசியம்னா, இந்த வார்த்தை கேட்குற, இந்த வசனத்தை பிரசங்கிக்கிற எனக்கு எவ்வளோ அவசியம், இதை கேட்டு நம்பி வாடுகிற உங்களுக்கு எவ்வளோ அவசியம். ஆக தயவு செய்து பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்திடாதீங்க. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அந்த ஃபியர் ஆகிய அந்த பயமாகிய சாத்தானை மேற்கொள்ளணும்னா தூய ஆவியானுடைய அந்த பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், அவருடைய துணை, அவருடைய நிறைவு, அவருடைய தொடுதல் நமக்கு அவசியம். ஆமென். ஆக இந்த நேரத்திலையும் கூட உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து, ஒருவேளை வியாதி குறித்து, வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளை நினைத்து, அல்லது திருமண வாழ்க்கை குறித்து, அல்லது இன்னும் பலவித கடன் சுமைகளை நினைத்து இப்படி பலவிதமான பயத்தோடு இருக்கீங்களா? உங்களை பார்த்து இப்போ கர்த்தர் சொல்கிறாரு. ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். நீ பயப்படாது. இப்போ இதை நீங்கள் பயப்பட வேண்டாம் சொல்லல, நீ பயப்படாது. இப்போ முதலாவது இந்த வார்த்தை ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் போய் சேரணுங்க. நீங்கள் செய்வீங்களா? என்னை பார்த்து சொன்ன, மனிதராகிய நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். என் ஜீவனை எடுக்க அல்லது பல வகையில் பாழாக்க பார்த்த சாத்தானுக்கு மத்தியில் என் ஏசப்பனை பார்த்து சொன்னார், நீ பயப்படாத, நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. கேட்குற அன்பு ஊழியர்களே, சகோதரிகளே, அருமையான நண்பர்களே, உங்களுக்காக நான் சொல்லுவேன், உங்களுக்கு ஒவ்வொருக்கும் இந்த வார்த்தை ரிசீவ் இட் நவ்.
உங்கள் ஒவ்வொரு நபருக்கும் இந்த வார்த்தை. அதனால் இதை எவ்வளோ வாஞ்சியாக மற்றவங்க ஷேர் பண்ண முடியுமோ தாகத்தோடு செய்யுங்க. ஏன்னா யாராவது ஒருத்தர் எங்கேயாவது பயந்து கொண்டு இருப்பாங்க. இப்போ பாருங்கள், உக்ரைன் ரஷ்யாவில் பிரச்சனை, இஸ்ரேல் காசாவில் பிரச்சனை, இன்னும் பல பல பிரச்சனைகள் வரபோது 3வது உலக போர் வரக்கூடிய அத்தனை சிம்டம்ஸும் வந்துட்டுருக்கு. அதனால் உலக மக்கள் பயந்து கொண்டு இருக்காங்க. ஆனால் தேவ ஜனங்களே நீங்கள் பயப்பட வேண்டாம். இதுக்காக தான் ஆண்டவர் தன் சீஷர்களை பார்த்து சொன்னார். யோவானின் புஸ்தகத்தில் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். இங்கே சீஷர்கள், அப்போ முதலாவது ஒவ்வொரு நபருக்கும் சொன்னா, நீ பயப்படாத, நான் உன்னோடு இருக்கேன்னு. இங்கே இருக்கிற தம்முடைய சீஷர்கள் எதனால பயந்தாங்க? யூதருக்கு பயந்ததினா. இன்னைக்கு சுவிசேஷ பிரபலத்தை தடை பண்ணக்கூடிய எத்தனையோ மனுஷர்களை நீங்கள் பார்க்குறீங்க, நிலங்களை பார்க்குறீங்க, மாநிலங்களை பார்க்குறீங்க, தேசங்களை பார்க்குறீங்க. அப்படிப்பட்டதான இந்த வார்த்தையை போய் அவங்க சேரும்போது கர்த்தர் அப்படிப்பட்ட ஊழியர்களை பார்த்து சொல்கிறாரு, சுவிசேஷ கதவு பூட்டப்பட்டிருக்கா, பொருளாதாரத்தில் கதவு பூட்டப்பட்டிருக்கா, உங்கள் நடுவில் தான் கர்த்தர் தோன்றி சொல்கிற சமாதானம். அதனால் பயப்படாதீங்க. உலகத்தில் கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தை பலமாக நிறைவேறி கொண்டிருக்கனால ஆமென் என்று நிறைவேற போகிறது. அந்த வார்த்தை நிறைவேறிருக்கனால அவருடைய வருகை மிக மகிமையாக இருக்க போகிறது. அதுக்கு ஆயத்தப்படுங்க, மற்றவங்களும் ஆயத்தப்படுங்க. ஆனால் நீங்கள் செயல்படாதபடி பூட்டப்பட்டு இருந்த வீட்டுக்குள்ளேருந்து எப்படி வெளியே வர முடியும்? கர்த்தராகிய தேவன் சொல்றாரு, பயப்படாதீங்கன்றார். நீங்கள் பயப்பட வேண்டாம். யூதர்களுக்கு, அப்போ அது ஒரு கூட்ட மக்களுக்கு பயப்படுறாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் பாருங்கள், சில இடங்களில் சொல்கிறாங்க, நாங்கள் மைனாரிட்டி பீப்புள், அதனால் அவங்களுக்கு நாங்கள் பயப்படுறோன்றாங்க. அவசியமே கிடையாது. கர்த்தர் மகா பெரியவர். நீ கர்த்தருடைய நாமத்துமே உண்மையான விசுவாசம் வைத்திருப்பாய், ஆனால் மதிலை தாண்டக்கூடிய ஜனமாக அல்லது சிங்கத்தை மேற்கொள்ளுகிற பாத்திரமாக கர்த்தர் உன்னை மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆக இந்த வார்த்தையின்படி அந்த பயமாகிய ஃபியரை ஒவ்வொரு தனிநபரும் விரட்டணும். அந்த பயமாகி அந்த ஃபியரை நம்ம என்ன செய்யணும்? குழுவாக சேர்ந்து டிசைபிள்ஸ், சீசர்களாய் மாறி, இயேசுவின் சீடர்களாய் மாறி அவைகளை நாம் மேற்கொள்ளணும். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, உடைய வார்த்தைப்படி உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. துன்பங்கள் துயரங்கள் மாறட்டும், கட்டுகள் எல்லாம் உடையட்டும். கர்த்தருடைய வார்த்தைப்படியே ஆண்டவரே பயப்படாதே என்று சொன்னீரே, கிருபை பாராட்டும். பயப்படாதே சிறுமந்தையே, வலக்கரத்தால் நித்தம் தாங்கிடுவே. பயப்படாதே சிறுமந்தையே, வலக்கரத்தால் நித்தம் தாங்கிடுவே. திகையாதே மனம் கலங்காதே, திகையாதே மனம் கலங்காதே. நேசத்தால் உன்னை மூடிடுவே, நேசத்தால் உன்னை மூடிடுவே. துதிக்கின்றோ உம்மை, புகழ்கின்றோ உம்மை, பாடுகின்றோ உம்மை, பரவசம் அடைவோம். ஆண்டவரே, நீர் இந்த துதி பாடலை தந்த நோக்கமே மனுஷர்கள் மத்தியில் பயம், எங்கே என் ஜீவன் எடுத்துடுவாங்களோ, எங்கே நான் ஊழியம் செய்யாதபடி தடை பண்ணிவிடுவாங்களோ, இந்த நேரத்தில் இந்த பாடலை தந்து விடுதலை ஆக்கினது போல இந்த சத்தியத்தை, இந்த அருமையான துதி பாடலை கேட்டு என்னோட ஜெபிக்கிற அத்தனை பேரும் விடுதலை ஆக்கும். அப்பா, பூரண சுகத்தை தர அந்த பயமாகிய சத்ருவை கர்த்தர் கடிந்து கொண்டதுக்காக நன்றி. அந்த பொல்லாத எதிரியை மேற்கொள்கிற அறிவையும் பலனையும் ஞானத்தையும் இந்த செய்தியை கேட்டு மற்றவர்கள் ஷேர் பண்ணுற அத்தனை பேருக்கும் அளவில்லாமல் கட்டளையிட்டதுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரி என்பது சத்தியத்தை சத்தியமாக எடுத்துரைத்து எல்லா தரப்பட்ட மக்களும் இந்த நீதியின் தேவன் பரிசுத்தராக இயேசுவை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள உதவி செய்யக்கூடிய, வழிகாட்டக்கூடிய ஒரு ஊழியமாக இருக்கனால தொடர்ந்து இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கவும், தொடர்ந்து தோள் கொடுத்து தாங்கவும் கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் கண்களையும் திறந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.